ஒரு காட்டில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சிட்டுக்குருவி, கீத்துக்குருவி, ராமுக்காகம். இவங்க 3 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் அந்த காட்டில் ஊர் சுற்றுவாங்க. அவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காட்டில் ரொம்ப தூரம் விளையாண்டுட்டு அலுப்பாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. பக்கத்துல எங்கேயுமே உணவே இல்லையே. அப்படின்னு அந்த ராமுக்காகவும் சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி, உணவு இல்லைன்னு நீ தேடுற, ஆனால் நம்ம கிட்ட பணமே இல்லை. நம்ம எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம். காசு இருந்தால் தானே யாராவது நமக்கு உணவு தருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. அப்போது அந்த பக்கமாக ஒரு பழம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு கிளி வருது. அதை பார்த்தோன்னே இந்த 3 பறவைகளும், ஐயோ, இந்த பறவைக்கிட்ட போய் உணவு தாங்கன்னு கேட்டால் என்ன நடக்கும், நம்மக்கிட்ட வேற பணமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. அப்போ அந்த ராமுக்காகம் சொல்லுது, நீங்க 2 பேரும் பேசுற மாதிரி அதுகிட்ட பேச்சு கொடுங்க. நான் அந்த பழத்தை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, வேண்டாம் வேண்டாம், நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப தப்பாக போயிடும். அப்போது அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, நீ இப்படி சொல்ற, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே. காசு வேற இல்லை, நம்ம வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கீத்துக்குருவியும், வேண்டாம், நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப அசிங்கமாயிரும். திருடலாம் கூடாது ராமு அப்படின்னு சொல்லுது அந்த கீத்துக்குருவி. நான் எது பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு அந்த ராமுக்காக சொல்லுது. ஆனா எனக்கு எப்படினாச்சும் ஏதாச்சும் ஒரு பழம்னாச்சும் வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்காகவும் உட்காந்துருக்கு. அப்போ அந்த கீத்துக்குருவி, சரி வாங்க, நம்ம அந்த கிளிக்கிட்ட போய் நம்ம உண்மையே சொல்லலாம். அது முடிஞ்சா நமக்கு உதவி பண்ணட்டும், இல்லைன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எல்லாரும் அந்த கிளிக்கிட்ட போய், கிளியண்ணா, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப பசிக்குது. நாங்கள் பக்கத்து காட்டிலேருந்து வந்திருக்கோம். கையில் பணம் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரலை. அதனால் உங்ககிட்ட இருக்கிற பழங்களை கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட தர முடியுமா? நீங்கள் எங்களுக்கு ஓசியாக கூட தர வேணாம். அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு அந்த கிளி சொல்லுது, பரவாயில்ல, பணம் இல்லைன்னா என்ன, நீங்கள் அடுத்து இந்த காட்டு பக்கம் வரும்பொழுது நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்ச பணத்தை என்கிட்ட கொடுங்க. அதுக்காண்டி வேலை தான் பார்த்து நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தூரத்தில் இருந்து வேற வரேன்னு சொல்கிறீங்க. உங்கள் 3 பேரையும் பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, ரொம்ப பசியில் இருக்கீங்க போலையே. சரி, அதனால் என்ன, திருட்டுத்தனமாக நிறையா பேர் பழங்களை திருடி சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் நேர்மையாக வந்து கேட்குறீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, இந்த பழங்களை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கொடுக்குது. அந்த பசியில் அந்த 3 பறவைகளும் அந்த உணவை சாப்பிடுதுங்க. அப்போது அந்த ராமுக்காகவும் பார்க்குது, நம்ம திருட்டுத்தனமாக எடுத்திருந்தா கூட இவ்வளோ பழங்கள் கிடைச்சிருக்காது. நம்ம நேர்மையாக அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு இந்த சிட்டுக்குருவியும் கீத்துக்குருவியும் சொன்னனால தான் நமக்கு இவ்வளோ பழங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராமுக்காகவும் யோசிக்குது. இனிமே நம்ம எந்த செஞ்சாலும் நேர்மையாக தான் செய்யணும். திருட்டுத்தனமாக செஞ்சால் நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த காகம் புரிஞ்சுக்கிறது. ஓகே குட்டீஸ், நீங்களும் உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்டேயும் பொய் திருட்டும் பண்ணாமல் வாழணும். நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்கான பரிசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாய்.